இதே சிபிஐ இந்த லட்சணத்தில் இருக்கும்போது நாளைக்கு விஜய் சிபிஐ விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. எதுக்காக விசாரணை கூப்பிட்டுருக்காங்கன்னா, கரூர் சம்பவத்துக்கு மறுபடியும் விசாரிக்கணுமா. ஏற்கனவே 2 தடவை விசாரிச்சிட்டான். இப்போ 3வது தடவையும் விசாரிக்க கூப்பிட்றான். கரூர் சம்பவம் சிபிஐ என்கொயரியில் எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுக்கணும். கரூர் சம்பவத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேறு ஒரு கமிஷனை போட்டு விஜய் மேல் நடவடிக்கை எடுங்கள், கைது பண்ணுங்கன்னெலாம் கொடுத்தாங்க. அப்போ தான் விஜய் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, உச்ச நீதிமன்றத்துக்கு போனார். உச்ச நீதிமன்றம் தான் நீ அமைச்ச கமிஷன் தப்பு, மதுரை உயர் நீதிமன்றம் ஏற்கனவே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, 2 மெம்பர் கொண்ட பெஞ்சு, நீங்கள் ஒரு நீதிபதி எப்படி இதை சொன்னீங்க அப்படின்னு சொல்லித்தான் அந்த இதெல்லாம் கேன்சல் பண்ணாங்க. அதை எதிர்த்து தான் விஜய் அங்கே போனார், சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட் தான் சிபிஐ என்கொயரிக்கு அனுப்புனாங்க. இந்த விஷயமாக தான் நான் பேசினேன், என்னைய கைது பண்ணாங்க. அப்புறம் கைது பண்ணினதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றமே நான் என்ன சொன்னனோ அதுதான் ரைட்டுன்னு சொன்னோன்னே முகத்தில் கறி பூசின மாதிரி ஆச்சு இங்கே இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து பெயிலில் வெளியில் வந்தேன். இப்போ என்ன பிரச்சனைன்னா, சிபிஐ விஜயை 2 தடவை கூப்பிட்டாங்க, 3வது தடவை கூப்பிட்றாங்க. ஆனால் இதில் வந்து யார் மேலே அவங்க குற்றம் சாட்டினாங்க? முன்னாள் மந்திரி அவர் தான் ஆட்களை உள்ளே அனுப்பி இதுக்கே காரணம் அவர் தான் குற்றச்சாட்டு கொண்டு போனாங்க. இதுவரை அந்த முன்னாள் மந்திரி விசாரணை கூப்பிட்டாங்க சிபிஐ. திருப்ப யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ எலெக்ஷன் வரை எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. காரணம், சிபிஐயை சுதந்திரமாக இயங்க விடவில்லை நம்ம அரசியல்வாதிகள். அங்கே இருக்கிற மத்திய அரசியல்வாதிகளும் காப்பாற்றுறாங்க திமுகவை. அதனால தான் சிபிஐட்டு சொல்லி அடக்கிவாசி எலெக்ஷன் வரை பிடிக்காத யாரையும் சொல்லியிருக்கான். அதனால் புகார் கொடுத்தவனையே கூப்பிட்டு நீ விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அப்போ உண்மையான குற்றவாளியை தண்டிப்பது யார், எப்போ? அப்போ மத்திய அரசாங்கமும் இதுக்கு துணையாக இருக்குங்கிறது தானே இருக்குது. யாரை நம்புறதுன்னே தெரியலையே. ஏன்னா மத்திய அரசாங்கமும் இங்கே இருக்கிற திமுக எதிரும் புதிருமாக இருக்காங்களே. அப்போ மத்திய அரசாங்கத்து கையில் இருக்கிற சிபிஐ வச்சு அவங்களே காப்பாற்றுனீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? அதனால் விஜயை கூப்பிட்டுருக்காங்க. அவர் நாளைக்கு சொல்லிட்டார், அவருக்கு ஏதோ இந்த விருப்ப மனுவெல்லாம் விசாரிக்கணும், வர முடியாது, ஒரு வாரம் தள்ளி போடுவாங்க. அப்படியே கொண்டு போய் எலெக்ஷனை தாண்டிட்டாங்கன்னா எல்லா அரசியல்வாதியும் தப்பிடுவாங்க. அப்படி இப்போ நம்மளை மாதிரி ஆள் பேசிட்டு ஜெயிலுக்கு போனவங்க தான். எங்களுக்கெல்லாம் என்ன நீதி? உண்மையை பேசணும், தண்டனை கொடுத்தாங்க. ஆனால் உண்மை வெல்ல முடியலையே. நாங்கள் எதுக்காக பேசணுமோ அந்த இது நிறைவேறலையே. அப்புறம் வேறு என்ன பண்ணுறது? இதனால தான் எல்லாரும் என்ன பண்ணுறான், எதுக்கியா நமக்கு வந்து அரசியல்வாதியமும் இவங்களையும் இந்த நாட்டில் திருத்தவே முடியாது. நியாயம் தர்மமெல்லாம் இந்த நாட்டில் எப்போ செத்து போச்சு. அதனால் எல்லாம் அவன் வேலையை பார்க்க வேண்டியது வாங்குகிற மனப்போக்கு வந்துடும்ல. அதனால் இதை மறுபடியும் சிபிஐ விஜய் கூப்பிட்றது சரி. குற்றம் சாட்டப்பட்டவங்களை நீங்கள் கூப்பிடவே மாட்டீங்க, இதில் அரசியலை பூத்திட்டீங்க, இதிலும் நியாயம் கிடைக்காது. நிகிதா வழக்கில் அஜித்துக்கு எப்படி நியாயம் கிடைக்கவில்லையோ அதே மாதிரி இதில் குற்றம் செய்தவர்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது. சிபிஐ இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள், மத்தியில் உள்ள அரசியல்வாதிகளின் தூண்டுதலோடு, அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அடுத்தது ஜனநாயகம். நாம் அதையே சொன்னேன். ஜனநாயகத்துக்கு உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க, தனி நீதிபதிகிட்ட போங்கயான்னு. அவங்க இப்போ இவங்ககிட்ட ஆஷாட்ட போயிருந்தா உடனே அவங்க ஒரு மறுபடியும் தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருந்தால் இந்நேரம் ஜட்ஜ்மெண்ட்டு வந்திருக்கும், படமும் ரிலீஸ் ஆகிருக்கும். நான் பல தடவை சொன்னேன், ஏப்பா ஜனநாயகனும் இவங்களை நம்பாதீங்க, இங்கே அரசியல்வாதி பூரா எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கான், தணிக்கை குழு வந்து அவன் கையில் இருக்குது, அவன் இருந்துக்கிட்டு இதை படத்தை ரிலீஸ் பண்ண விடாதுன்னு பாஜகவை சேர்ந்த மத்திய மந்திரி அங்கேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கார். திமுகவின் இளவரசருக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குது. அதனால தான் பராசக்தி குழுவை கூட்டிகிட்டு போய் பிரதமர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணான். இவங்களை நம்பாதீங்க, எலெக்ஷன் வரை இவன் வந்து ரிலீஸ் பண்ணவே விட மாட்டான்னு எவ்வளவோ சொன்னேன். ஆனால் நமக்கு சொல்கிறது இவங்க காதில் பிடிக்கும். இவங்க எல்லாம் நாங்கள் சமாதானமாக போகிறோம், தணிக்கை குழுட்டே போகிறோம். நாங்கள் இன்றைக்கி தணிக்கை குழு மீட்டிங் நேற்று ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு போனாங்க. தணிக்கை குழு வந்து மீட்டிங்கை ஒத்தி வச்சிட்டான்.
கேட்டால் அதில் இருக்கிற உறுப்பினர் ஒருத்தர் வரலையாம். எவ்வளோ ஐடியா பாருங்கள். இவனும் பாருங்கள், தணிக்கை குழுவும் எப்படி அரசியல்வாதியை விட கேவலமாக இருக்காமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து இந்த எலெக்ஷன் முடிகிற வரை அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் அந்த படத்துக்கு வர வேண்டிய வருமானத்தில் பெரும்பகுதி போயிடும். ஏன்னா அதில் பூரா பேசப்பட்டது அரசியல். அதெல்லாம் இருந்தால் தான் மக்கள் வந்து அதை இது ஆர்வத்தோடு பார்ப்பாங்க. அதையும் குழி தோண்டி புதைத்து விட்டான் அரசியல்வாதி. நம்ம இவங்க விஜய் பட தயாரிப்பாளர்கள் எல்லாம் அவங்கள போய் நம்பி ஜனநாயகன் ரிலீஸாக இதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகாமல் தடுக்கிறதுல சதி திட்டம் தீட்டிட்டான் ஆளுங்கட்சி அரசியல்வாதி. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சி அரசியல்வாதியும் சரி, மத்தியில் இருக்கிற அந்த ஊர் மந்திரி தான். ஆனால் தமிழ்நாடு பாஜக அதில் வந்து மற்றவங்கெல்லாம் ரைட். ஆனால் மந்திரிங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜெண்டா பண்ணிட்டாங்க. இனி எலெக்ஷன் வரை தமிழ் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாது. நாங்கள் எவ்வளோ சொன்னோம், கேஸை போடுங்க, கேஸை வாபஸ் வாங்காதீங்க. அவங்க போகிறாங்க, அனுபவிக்கட்டும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது என்டிஏ கூட்டணியில் விஜய் அப்படின்னு ஒரு பொறையை கிளப்பி விட்டாங்க. இதோ பூரா எல்லா பேர்லேருந்து இதை வச்சுக்கிட்டு மைக்கை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டிவிலையும் அவன் என்னென்னு பேசிக்கிட்டு இருக்கான். என்டிஏ கூட்டணி உங்களுக்கெல்லாம் நான் கேட்குறேன், ஒரு செய்தியை பேசும்போது நடைமுறைக்கு சாத்தியமாக இதை பற்றியெல்லாம் யோசிக்க வேணாம். பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள் என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வர போகிறாங்க. நான் சொல்கிறது கேளுங்க, விஜய் ஆரம்பித்ததே 2 விஷயம். ஒன்று, திமுகவை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும், அதுதான் நம்பர் 1. நம்பர் 2, அவர் ஒரு கிறிஸ்தவர். தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் ஓட்டு வந்து 90% அவருக்கு கிடைக்கும். அதை நம்பி அவர் அரசியலில் அதுவும் ஒரு காரணம். அவர் வந்து ஜெயிச்சுருவோங்கிறத நம்பிக்கைக்கு அதுவும் ஒரு காரணம். அந்த மைனாரிட்டி ஓட்டெல்லாம் விட்டு பிஜேபியோட போய் சேர்ந்து அவருக்கு கிடைக்குமா? அப்போ பிஜேபியும் அவருக்கு எதிரி அப்படின்னு தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த கட்சி. எங்களுக்கெல்லாம் என்ன மகிழ்ச்சினா, மைனாரிட்டி பூரா அந்த திமுக பக்கம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இந்த பிஜேபின்னு சொல்லியே பயந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஓட்டு பூரா அந்த விஜய்க்கு வந்து பிரிஞ்சு அந்த கூட்டம் அழியும் அப்படின்னு தான் நாங்கள் வந்து விஜயை என்கரேஜ் பண்ணோம். நீங்கள் இப்போ பண்ணுங்க. அப்படி இருக்கும்போது விஜய் போய் என்டிஏ கூட்டணியில் பாஜக இருக்கிறதுல சேருவாரா? என்னையா அரசியல் பேசுகிறீங்க? எல்லாம் அரிச்சோடியெல்லாம் இருக்கீங்க. பவன் கல்யாணம் பேசிட்டாரா? பவனுக்கும் கல்யாணம் ஒரு நடிகர், விஜய் ஒரு நடிகர். அதனால் 2 பேர்த்துக்கு நட்பு முறையில் இது உண்டு. அவங்க இதனால் கூப்பிட்டு ஒருத்தர் பேசுவாங்க. ஆனால் அவங்க சொன்னதை ஒரு நடைமுறைப்படுத்த முடியுமா விஜய்? அதை பற்றி யோசிங்க. அதனால் சொல்கிறேன், என்டிஏ கூட்டணியில் விஜய் வருவாருங்கிறது நடக்க முடியாத காரியம். அது கனவு. அரசியல் இது தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கலாம். ஏன்னா விஜய் நாட்டுக்கும் முதலமைச்சர் ஆகணும், தமிழ்நாட்டுக்கும் முதலமைச்சர் ஆகணும்னு தான் கட்சி ஆரம்பித்தார். நீ என்டிஏ கூட்டணியில் சேர்ந்து அங்கே ஏற்கனவே முதலமைச்சர் கேண்டிடேட்டு எடப்பாடி பழனிசாமி ரெடியாக இருக்கார். அப்போ விஜய் வந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக முடியுமா? எடப்பாடி பழனிசாமி விஜய்க்காக விட்டு கொடுப்பாரா? இல்லை விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக விட்டு கொடுப்பாங்களா? 2 பேரும் எப்படி சீட்டை பகிர்வாங்க? 234 2 பேரும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புள்ள கட்சிகள். அப்புறம் எப்படி இதெல்லாம் சாத்தியமா? இதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாமா? சும்மா பள்ளியை கிளப்பி விட்டதை இவங்களும் நாட்டில் பல பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில் விஜய் கூடாரத்தில் நடக்கக்கூடிய சில செய்திகள் வந்துருக்கு. இதை அவர்களுக்கான அறிவுரையாகத்தான் கூறுறேன். நீங்கள் வந்து இதை வந்து தாக்குதலாக எடுத்துக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய் சம்மந்தப்பட்டவர்கள், அவங்க கட்சி சம்மந்தப்பட்டவர்கள் நான் கைதாகும்போது எனக்கு நிறையா உதவி செஞ்சாங்க. உதவினா என்னை பல பேர் என்னை அங்கே வந்து பார்த்தாங்க. சிறையில் என்ன வேணாலும் உங்களுக்கு உதவி செய்கிறோம். நாங்கள் கைது ஆனதுலேருந்து நான் வெளியில் வரை எனக்கு நிறையா உதவிகள்னால் பண ரீதியான உதவி இல்லை, நல்லா புரிஞ்சுக்கங்க. சட்ட ரீதியான உதவிகள் இல்லை. சட்டம் இது போனால் நான் தான் செலவு பண்ணேன். எனக்கு 10 லட்சம் ரூபாய் செலவாச்சு பெயில் எடுக்கிறதுக்கு. இப்போ 20 நாளில் நான் வெளியில் வந்ததில் எனக்கு 10 லட்சம் ரூபா செலவாச்சு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நான் தான் என்னுடைய இது தான் பண்ணணும். வழக்கறிஞர்லாம் நான் தான் இது பண்ணேன். ஆனால் தார்மீகமான உதவி எனக்கு வந்து ஒரு ஆறுதலாக அந்த எடுத்து இதெல்லாம் பண்ணாங்க.
அதனால் அவங்களுக்கு நான் சில நல்லா இருக்கணும், நமக்கு உதவி செஞ்சவங்கிறதுக்காக சில விஷயங்களை சொல்கிறேன். விஜய் பலமான கூட்டணியை உருவாகி இருக்கலாம். காங்கிரஸ் விஜய் கூட தான் வந்திருப்பாங்க. அதே மாதிரி பெரிய ஓபிஎஸ் எல்லாம் விஜய்கிட்ட தான் சேர்ந்துருப்பார். இன்னும் பல தலைவர்கள் விஜய்கிட்ட வந்திருப்பாங்க. ஆனால் விஜயை யாருமே சந்திக்க முடியவில்லை. இது ஒரு வருத்தமான செய்தி. அவர் கூட இருக்கிற இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட அவரை பார்க்க முடியலை. அங்கே செக்ஷன் வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்களோ அந்த இதில் பேப்பரில் எழுதி அந்த செக்ஷனில் கொடுத்துரும். அதுக்கப்புறம் தான் அது விஜய்க்கு போகுது. விஜய் அவங்க யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறார், முடிவுகளையும் எடுக்க மாட்டேங்கிறார். கூட்டணி சம்பந்தப்பட்ட முடிவுகள் எல்லாம் மிகவும் தாமதமானது. செங்கோட்டையன் போன்றவர்கள் முடிவு எடுக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் வருவதற்கு காத்து கொண்டு இருக்கிறார்கள். டிவிகேக்கு ஒரு பலமான திமுகவை நீங்கள் எதிர்த்து அவங்கள மண்ணக்கவை வைக்கணும்னா உங்களுக்கு அதிகமான சாதுரியம் வேண்டும். அதனால் அங்கே விஜய் அவர்களை யாரும் நெருங்க முடியவில்லை அப்படிங்கிறது ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா உங்களை தான் நான் திமுகவை காலி பண்ணுவீங்கன்னு நம்பி இருக்கோம். பாஜக அதிமுக கூட்டணியில் பாஜக திமுகவுக்கும் மறைமுகமாக மத்திய பாஜக உதவி செய்கிறாங்க. அதனால் விஜயத்தான் பெருசாக நம்பி இருக்கும். அதனால் விஜய் அவர்கள் இனிமேலாவது கூட்டணியில் கவனம் செலுத்துங்க. யாரும் உங்களை பார்க்குற மாதிரி பாருங்கள். ஜெயலலிதா அவர்களை கூட இவ்வளவு இதாக இருந்தது இல்லையே. அவங்களோட கூட பேசலாம் முக்கியமானதுங்களில். உங்கள்கிட்ட பேசவும் முடியவில்லை, உங்களை பார்க்கவும் முடியவில்லை. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட்டணி உங்கள் கட்சியில் சேர வந்தவர்கள் எல்லாம் திசை மாறி போய் கொண்டிருக்கிறார்கள். நல்ல கூட்டணி அமைய வேண்டியது சில கட்சிகள்லாம் பார்த்துட்டு வேறு பக்கம் போயிட்டாங்க. அதனால் இனிமேலாவது விஜய் முக்கியமானவங்களை சந்தித்து பேசி நல்ல கூட்டணியை உருவாக்க வேண்டும். அவர் கட்சியில் சேர்றவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து கட்சியை பலப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த கட்ட கருத்து.